Good evening, class 12 Max CBSE Maxல exercise 7.6 7.6ல ஒரு 23 questions இருக்கு. இந்த questions ஒன் ஷார்ட் அப்படியே கடகடன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இந்த எக்ஸசைஸ் ஈஸியா இருக்கும். யூவி மெத்தட் மாதிரி டிஃபரன்சியேஷன்ல யூவி பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கா? டிஃபரன்சியேஷனை ரீகேப் பண்ணிடுறேன். யூவினா யூவி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ் பண்ணியிருப்போம். இதில் இன்டகிரேஷன்ல எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இதில் அந்த யூ எதை வி எடுக்கணும் அப்படின்றத ஐ லேட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஐ லேட் ஐனா என்னது அப்படின்னா ஐனா இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி, எல் லாகர்தமிக், ஏ வந்து அல்ஜிப்ரிக் அரித்மெட்டிக், டி டி வந்து ட்ரிக்னோமெட்ரி, இ வந்து எக்ஸ்போனென்ஷியல் பவர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இன்டகிரேஷன் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸா, இதில் எதை யூ எதை டிவி எடுக்கணும் அதான் விஷயமே. யூ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இன்வர்ஸாக இருந்தால் அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், லாகர்தமிக் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், அல்ஜிப்ரிக்கா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப், அரித்மெட்டிக்கா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ யூவை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ட்ரிக்னாமெட்ரி தான் நெக்ஸ்ட், அதை வந்து நான் டிவின்னு எடுத்துக்கிறேன், டிவி சைன் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இதை நான் பண்ணோம், இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம், இதை இன்டகிரேஷன் பண்ணோம். இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இதை இன்டகிரேஷன் பண்ணுறப்ப வி அந்த ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான், டிஃப்ரென்சியேஷனுக்கும் இன்டகிரேஷன். சைனை பண்ணால் காசு, காசு பண்ணால் மைனஸ் சைனா. ஸோ இன்டகிரேஷன் பண்ணுறப்ப சைனை பண்ணும்போது மைனஸ் காசுன்னு வரப்போகுது. சரியா? மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு வரப்போகுது. ஃபார்முலா, இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா யூவி மைனஸ் வி டியூ. சரியா? இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை சிம்பிளாக நான் வச்சுக்கோம். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவேன். மைனஸ் டியூவா, டியூ தேவையில்ல, அப்போ டியூ மட்டும் வேணும்னா டியூ இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ்ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். யூவினா எக்ஸ் இன்ட்டு விக்கு பதில் மைனஸ் காஸ் எக்ஸு மைனஸ் விக்கு பதில் மைனஸ் காஸ் எக்ஸ் எதாவது எடுப்பேன். டியூக்கு பதில் டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். சரியா? ஸோ இந்த மைனஸை வெளியில் தூக்கி கூட போட்டுரு. மைனஸ் எக்ஸு காஸ் எக்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸு, இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் பண்ணால் சைன் எக்ஸ்ன்னு வரப்போகுது. ஸோ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். எப்பவுமே இன்டகிரேஷனில் என்ன பண்ணிக்கணும்? கடைசியாக ப்ளஸ் சீன் போட்டுக்கணும். சரியா? ஸோ இதில் அப்படியே விட்டாலே ஓகே தான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல எக்ஸ் இன்டகிரேஷன் எக்ஸ் சைன் 3எக்ஸா. ஸோ இதை எப்படி பண்ணோன்னு பாரு. ஹைலைட்டு தானே, ஹைலைட்டில் யூ வந்து எக்ஸ் தான் எடுப்பேன், டிவியை சைன் 3எக்ஸ்ன்னு எடுப்பேன். ஸோ டிவியை சைன் 3எக்ஸ் எடுக்க போகிறேன். இதை டிஃப்ரென்சியேஷன், இதை இன்டகிரேஷன் பண்ணோம். டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது டியூ பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வந்துடும். டிவி பண்ணும்போது என்ன வரும்? டிவியை பண்ணால் இன்டகிரேஷன் பண்ணால் சைனை பண்ணால் காசு, காசை பண்ணால் மைனஸ் சைன். இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இன்டகிரேஷனை சைனை பண்ணால் மைனஸ் பி வந்து மைனஸ் காஸ் 3x, அந்த 3xை திரும்பி பண்ணும்போது டிவைடட் பை 3 இன்டகிரேஷனில் கீழே போட்டுப்போம். டிஃப்ரென்சியேஷனில் தான் இன்டூவில் பண்ணுவேன், இதில் டிவைடட் பை பண்ணிப்பேன். இப்போ ஃபார்முலா என்ன வரப்போகுது? யூவி மைனஸ் வி டியூ. சரியா? இப்போ இதில் டியூ வேணும்னா டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ்ன்னு வரும். யூவியா இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம். நெக்ஸ்ட் இதை எழுதிட்டு டியூ எழுதணும். ஸோ அப்போ என்னென்ன வரப்போகுது? யூ வந்து எக்ஸு, வி வந்து அந்த மைனஸை ஃப்ரெண்டில் கூட போட்டுக்கிறேன், மைனஸ் காஸ் 3x டிவைடட் பை 3 மைனஸ் வி டியூவா. வியை திரும்பி இன்னொரு முறை அந்த மைனஸ் போட்டுப்பேன், மைனஸ் காஸ் 3x டிவைடட் பை 3 டியூ பண்ணும்போது டியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ் தான். ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் காஸ் 3x டிவைடட் பை 3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த கான்ஸ்டன்ட் 1/3 வெளியில் எடுத்துரு. இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் 3x dxஆ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே போட்டுக்கலாம். ஸோ அப்போனா வரும் மைனஸ் எக்ஸு காஸ் 3x டிவைடட் பை 3 ப்ளஸ் 1/3 காசை பண்ணால் சைன் 3x. ஸோ சைன் 3x டிவைடட் பை 3 தான் வரும். சரியா? ஸோ ப்ளஸ் சி, ஏன்னா அந்த சைன் இந்த காஸ் 3x பண்ணும்போது சைன் 3x அந்த 3 எக்ஸ்ட்ரா இருக்குது டிவிஷனில் வந்துடும். அப்போ ஆன்சர் அவ்வளோதான். நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் டேர்ம் எழுதிக்கிறேன். சைன் 3x டிவைடட் பை 9, 3 3s are 9 மைனஸ் எக்ஸ் காஸ் 3x பை 3 ப்ளஸ் சி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினா எக்ஸ் ஸ்கொயரு இ பவர் எக்ஸ் டிஎக்ஸா.
ஸோ ஹைலைட் தானே, எதை யூ எதை டிவி எடுக்கணும்னு தெரியணும்ல. ஹைலைட் எல்ஏடி. அப்போ எக்ஸ் ஸ்கொயரா எக்ஸ்பொனென்ஷியல் பவர் தான் லாஸ்ட்டாக வருது. அப்போ இதான் டிவி. இது வந்து யூ வந்து எக்ஸ் ஸ்கொயரு, டிவி வந்து இ பவர் எக்ஸ். டிஃப்ரென்சியேஷன் பண்ண டியூ பை டிஎக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2x ஆகிடும். டியூ மட்டும் வேணும்னா 2x இன்டூ டிஎக்ஸ்ன்னு வரும். டிவியை இன்டகிரேஷன் பண்ணாலுமே இன்டகிரேஷன் ஆஃப் டிவி வந்து இ பவர் டிஎக்ஸை பண்ணாலுமே வி வந்து இ பவர் எக்ஸ் தான் வரும். ஃபார்முலா எழுதிருங்க பார்க்கலாம். யூவி மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வி டியூ. சரியா? அப்போ ஆன்சர் போட்டுடலாமா? யூனாது 2x, வி வந்து இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் டியூ வந்து எல்லாம் இருக்கு 2x dxஆ 2x dx. இப்போ என்ன பண்ணணும், இங்கே இதை திரும்பி இன்னொரு முறை ஹைலைட் பண்ணணும். சரியா? ஏன்னா ரெண்டாக இருக்கு. அப்போ திரும்பி ஹைலைட் பண்ணும்போது இதில் அகெயின்னா இந்த ஸ்டெப் அப்படியே போட்டுனே வரணும், தொத்தினே வருது. இதை மட்டும் என்ன பண்ணுறேன், யூவை அகெயின் இன்டூ தான் இது டாட். யூவை வந்து 2x, டிவியை இ பவர் எக்ஸ். இதை பண்ணும்போது அகெயின் பண்ணும்போது என்ன ஆகிடும், டியூ பை டிஎக்ஸ் வந்து 2ன்னு வந்துடும். எக்ஸை பண்ணால் 1, யூவை பண்ணால் இதை பண்ணால் 2. அப்போ டியூ பை டிஎக்ஸ் வந்து 2ன்னு வரும். இன்டகிரேஷன் ஆஃப் டிவி இ பவர் எக்ஸ் பண்ணும் போதும் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா டியூ இஸ் ஈக்குவல் டு 2dxன்னு எழுதிப்பேன், வி இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் எழுதிப்பேன். இந்த ஸ்டெப் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஈக்குவல் டு 2x இன்டூ இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்டகிரேஷன் ஃபார்முலா ஏற்கனவே போட்டதானா யூவின்னும் போது ப்ராக்கெட் போட்டே போடுங்க, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணால் யூவியா, யூ வந்து 2x, வி வந்து இ பவர் எக்ஸ், யூவி மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வி வந்து இ பவர் எக்ஸ், டியூ வந்து 2 டைம்ஸ் ஆஃப் டிஎக்ஸ். சரியா? ஸோ 2x இன்டூ இ பவர் எக்ஸ், இந்த மைனஸ் வேணா உள்ள தள்ளிடு, மைனஸ் 2x இன்டூ இ பவர் எக்ஸ், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த 2 மட்டும் கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துரு, இ பவர் எக்ஸ் டிஎக்ஸா. இப்போ இந்த டேர்மும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ என்ன ஆகிடும், ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்க. யூன்றது எக்ஸ் ஸ்கொயர் தான். அப்போ நான் டியூ பார்த்து எழுதிட்டு இருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர். அதுதான் ஸ்டெப்ஸு கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டு வரணும். எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும் அது. சரியா? இதுவுமே எக்ஸ் ஸ்கொயர் தான் வந்துட்டு இருக்கும். சரியா? யூவி தான், இது யூ இது வி. சரியா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இ பவர் எக்ஸ் மைனஸ் 2x இ பவர் எக்ஸ், இ பவர் டிஎக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணால் அதே தான் வரப்போகுது. 2 இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. இன்டகிரேஷனில் எப்பவுமே கான்ஸ்டன்ட்டை லாஸ்ட்டாக போட்டுக்கணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இ பவர் எக்ஸ் காமனாக எல்லாத்துலேயுமே இருக்குது. எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2 ப்ளஸ் சி. சரியா? இதில் ஹைலைட், இதில் எது வரும் பாருங்க, எல் ஃபர்ஸ்டே வந்ததுல லாகர்தமிக் ஃபங்க்ஷனு அல்ஜிப்ரிக் அப்புறம் தான் வருது. அப்போ எக்ஸ் வந்து கொஸ்டின் எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸ், எக்ஸ் யூ லாக் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். வியை வந்து நான் எடுக்கலாம் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இன்டகிரேஷன் டிவி அப்படின்னு போட்டு இதை போட போகிறேன். இன்டகிரேஷன் ரெண்டு சைட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிப்பேன். டியூ பை டிஎக்ஸ்னா வரும், லாக் எக்ஸை பண்ணால் 1/x. அப்போ டியூ மட்டும் வேணும்னா dx by xன்னு வரப்போகுது. இன்டகிரேஷன் ஆஃப் v பண்ணனா எக்ஸ் பவர் n ஃபார்முலா தெரியல, எக்ஸ் பவர் n எக்ஸ் பவர் n + 1/n + 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வந்துடும். சரியா? ஃபார்முலா அது. ஸோ ஃபார்முலா வந்து uv மைனஸ் v du. கரெக்டாக யூவை பார்த்து எழுதுங்க, மாற்றி எழுதிட போகிறீங்க, போன சமயம் மாற்றிட்டோம். அப்போ u நம்மோது log x, v நம்மோது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் v வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2வே தான். v du நம்மோது dx பை எக்ஸா. இப்போனா ஆகிடும் எக்ஸு ஒரு எக்ஸு கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ லாக் எக்ஸ் பை 2 மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வெறும் இந்த கான்ஸ்டண்ட்டை கூட வெளியில் எடுத்துட்டுனா இது வந்து எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் இருக்க போகுது. இப்போ இந்த ஃபைனல் ஆன்சர்னா விட்டோம் பாரு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லாக் எக்ஸ் பை 2 மைனஸ் 1/2. இது எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். அது எக்ஸ் ஸ்கொயர் பை காமனாக இருக்கிறத கூட வெளியில் எடுத்துக்கோ வேணும்னா.
எக்ஸ் ஸ்கொயர் பை டூ எடுத்துட்டீங்கன்னா காமனா லாக் எக்ஸ் மைனஸ் 1/2 அப்படின்னு வரப்போகுது. சரியா? ஸோ இல்லை இதை உள்ள மல்டிபிள் பண்ணி 4ன்னு போட்டாலுமே பிரச்சனை இல்லை, ப்ளஸ் சி அப்படின்னு போட்டு வச்சு. ஃபிஃப்த் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இன்டகிரேஷன் எக்ஸ் லாக் 2x dx. இதில் u வந்து நான் எடுப்போம்னா லாக் 2x எடுப்போம். டிவி வந்து நான் எடுப்போம்னா எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் இது பண்ணுவோம்ல, du பை dx பண்ணால் என்ன வரும்னா லாக் 2x பண்ணால் 1/2x வரும். அகைன் இதை பண்ணும்போது 2x பண்ணும்போது இன்டூ 2ன்னு வந்திருக்கும். இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். சரியா? ஸோ du இஸ் ஈக்குவல் டு dx பை எக்ஸ்ன்னு வந்துடும். இங்கே வரும்போது dv இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸா. ஸோ அப்போ இன்டகிரேஷன் பண்ணும்போது இன்டகிரேஷன் dv இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ v இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஃபார்முலா வந்து நான் வரும் uv மைனஸ் v duன்னு வரப்போகுது. சரியா? ஸோ அப்போ uv என்ன இருக்கு பாரு, u வந்து log 2x, v வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் v வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2, du வந்து dx பை எக்ஸ். ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் கூட ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு லாக் 2x பை 2 மைனஸ் 1/2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இங்கே போட்டலாம். x square into log 2x by 2 minus 1/2 x dx பண்ணும்போது x square by 2. அப்போனா வரும் கடைசியாக ப்ளஸ் சி போட்டு வச்சுக்கோ. x square into log 2x by 2 minus x square by 4 plus c. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டினா இன்டகிரேஷன் x square log x dx. எப்பவுமே log x இருந்தால் அதை தான் யூன்னு எடுக்க போகிறேன். யூவை log xன்னு எடுத்துருவேன். dv வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அப்போ இதை டிஃப்ரென்சியேஷன் du பை dx பண்ணும்போது log x பண்ணும்போது 1/x. அப்போ du மட்டும் வேணும் அப்படின்னும் போது dx பை எக்ஸ்ன்னு வந்துடும். இதை இன்டகிரேஷன் ஆஃப் dv இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் dx பண்ணும்போது dvயை பண்ணும்போது v, இது வந்து x cube by 3ன்னு வந்துடும். ஸோ ஃபார்முலா uv மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் v du. அப்போ u வந்து log x v வந்து நான் இருக்கு x cube by 3 into x cube by 3 மைனஸ் v வந்து x cube by 3 du வந்து நான் இருக்கு dx by x. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே போட்டுக்கலாம். log x ஃபர்ஸ்ட் x cube கூட போட்டுக்கோ. x cube by x cube into log x by 3 மைனஸ் இந்த ஒரு எக்ஸ், இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் இந்த கான்ஸ்டன்ட்டும் சரி நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட பண்ணிக்கோ. 1/3 வெளியிலே வச்சுக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு வரப்போகுது. அப்போ எக்ஸ் கியூபு லாக் எக்ஸ் பை 3 மைனஸ் 1/3 எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3ன்னு வந்துடும். சரியா? எல்லாத்துக்குமே இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான். எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் என்ன வரப்போகுது, எக்ஸ் பவர் n + 1 பை n + 1. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ் கியூப் இன்ட்டு லாக் எக்ஸ் பை 3 minus x cube by 9 plus c. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th சம்ல ஹைலைட் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே u வந்து sin inverse of x தான் எடுப்போம். சரியா? ஸோ u dv வந்து x. சரியா? ஸோ இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன வரும், இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுவோம். இதை டிஃப்ரென்சியேஷன் dv is equal to x dxன்னு எடுத்திருப்பேன். இப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் பண்ணுமா, du by dx வந்து நான் வந்துடும் 1/√ sin inverse பண்ணும்போது 1 minus x ஸ்கொயர். சரியா? 1 minus x ஸ்கொயரு. ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல dx தான் தேவைப்படும். கரெக்டா? ஸோ dx தான் தேவைப்படும். அப்போ du மட்டும் தான் வேணும் நம்மளுக்கு. du மட்டும் வேணும்னா இன்டகிரேஷன் இல்லை, du மட்டும் தானே வேணும். இந்த dx இந்த சைட் போயிடும். dx by root of 1 minus x ஸ்கொயர். இதை இன்டகிரேஷன் பண்ணும்போது dv x dxன்னு வரப்போது. இன்டகிரேஷன் பண்ணும்போது v வந்துடும். இது வந்து x ஸ்கொயர் பை 2. சரியா? அப்போ v வந்து x ஸ்கொயர் பை 2. ஃபார்முலா என்ன வரப்போகுது, uv மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் v du. சரியா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடலாமா. u வந்து sin inverse of x, v வந்து நான் இருக்கு x ஸ்கொயர் பை 2 இருக்கு, அப்படியே போட்டு வந்துரு. மைனஸ் இன்டகிரேஷன் v வந்து x ஸ்கொயர் பை 2 du வந்து இதனா இருக்கு dx டிவைடட் பை
ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இந்த மைனஸ் உள்ள தள்ளிடுறேன். ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2. இந்த இங்கே ப்ளஸ் போட்டு இந்த மைனஸ் உள்ள தள்ளிடுறேன். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், இந்த 2 மட்டும் 1/2ன்னு வெளியில் எடுத்துக்கிறேன், டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா. இப்போ கீழே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, மேலேயும் அதே மாதிரி வர வைக்க போகிறேன். அதனால் +1 -1 போட்டுப்பேன். அப்போ என்ன பண்ணிட்டு வரேன், ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், இது கடைசி வரைக்கும் அப்படியே தான் வந்து இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 ப்ளஸ் இன்டகிரேஷன் 1/2. இதை என்ன பண்ணிக்கிறேன், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் +1 +1 வருமா -1 வருமா, -1 வரும். சரியா, ஏன் அப்படின்னா இங்கே +1 போட்டேன் 1, இங்கே வந்து -1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ணு, ஒன்று இதை தனித்தனியாக போட்டு வந்துடுறேன். தனித்தனியாக போட்டு வந்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 ப்ளஸ் 1/2. இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டகிரேஷன் தனித்தனியாக பண்ணிடுறேன். இந்த 1/2 காமன் ரெண்டுத்துக்குமே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். சரியா, இதுக்குமே இன்டகிரேஷன் சரி காமனாக அப்படியே கூட வச்சுங்க. ஓகேவா, இது புரிஞ்சா எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. இந்த டேர்மை இதுக்கு தனியாக போட்டுக்கணும். இப்போ இந்த டேர்மையும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், ரூட் எக்ஸ் இன்டூ ரூட் எக்ஸ் எழுதலாம். கரெக்டாக அதே மாதிரி இதை 2 முறை எழுதி கீழே இருக்கிற ரூட்டு மேலே இருக்கிற ரூட்டை கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் சம்மோ இதே மாதிரி தான் வரப்போகுது, எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 ப்ளஸ் 1/2 காமனாக வெளியில் வச்சுக்கோ. இன்டகிரேஷன் இதை என்ன பண்ணிக்கிறேன், ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். சரியா, ஸோ இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும், தனித்தனியாக இன்டகிரேஷன் பண்ணிக்கோ. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2, இந்த 1/2 கூட உள்ள மல்டிபிள் பண்ணுறதா தான் பண்ணிவிடும். 1/2 இன்டகிரேஷன் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது மைனஸ் 1/2 இன்டகிரேஷன் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். சரியா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருக்குது, அந்த ஃபார்முலா மட்டும் ரீகேப் பண்ணி பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னும் போது என்ன வரும், எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ 1 ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. சரியா, இந்த ஃபார்முலா அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரல்ஸில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த டேர்ம் நான் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்படியே நம்ம பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள். இந்த டேர்ம் கடைசி வரைக்கும் அப்படியே தான் வரப்போகுது, எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 ப்ளஸ் இந்த 1/2 போட்டுக்கோ கான்ஸ்டன்ட்டு. இன்டகிரேஷன் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நான் வரப்போகுது, ப்ராக்கெட் போட்டு பண்ணிக்கிறேன். எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஏவோட வேல்யூ 1 தான், 1/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏவோட வேல்யூ எக்ஸ் மட்டும் போட்டால் போதும். இது முடிச்சிட்டியா, நெக்ஸ்ட் இந்த டேர்ம் முடிஞ்சிச்சு, இன்டகிரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி மைனஸ் 1/2 இது எப்படி இருக்குன்னு பாருங்க. டிஃப்ரென்சியேஷன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணனா 1/√ ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா. ஸோ நம்மளுக்கு தெரியும் தானே, இந்த சைட் போனால் டிஃப்ரென்சியேஷன், இப்படி வந்தால் இன்டகிரேஷன்ட்டு. ஸோ இந்த டேர்ம் இருக்கு, ஸோ இந்த டேர்ம் தான் இங்கே இருக்கு. இந்த டேர்மை இன்டகிரேஷன் பண்ணால் அப்படியே ரிவர்ஸ் தானே, அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட போகுது. ஸோ இந்த -1/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சரியா, கடைசியாக ப்ளஸ் சி போட்டுக்கோ. ஃபைனல் ஆன்சர் இந்த 1/2 உள்ள மல்டிபிள் பண்ணிட்டா அப்படின்னா முடிஞ்சிடும். சரியா, அப்படி இல்லைன்னா காமனாக எடுத்து பண்ணாலும் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்ல இருந்தே நான் இன்னொரு முறை சொல்கிற பார்த்துட்டு வாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இதெல்லாம் பண்ணியிருப்போம் அப்படின்னா இங்கேருந்தே பார்த்துட்டு வாங்க. மைனஸ் எக்ஸை உள்ள தள்ளிட்டேன், +1 -1 நம்மளே போட்டுக்கணும். ஏன்னா கீழே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு, அதனால +1 -1 போட்டுக்கணும். இப்போ இந்த டேர்மை இதுக்கு தனியாக போட்டுன்னு வந்தேன். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தனியாக போட்டேன், -1 பை அந்த பேஸ் அகைன் 1 மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டேன். சரியா, ஸோ இதை எக்ஸை வந்து நம்ம ரூட் எக்ஸ் சொல்லலாமா? ஒரு டேர்மை ரூட் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இங்கே இதை நான் ரூட் ஆஃப் இந்த டேர்ம் எழுதிட்டேன். அப்போ நான் ஒரு ரூட்டு கேன்சல் ஆகிடும். இப்போ இது மட்டும் வரும் இங்கே. ஸோ இதுக்கு ஃபார்முலா தான் தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்.
அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அந்த ஃபார்முலா மட்டும் இங்கே எழுதி வச்சுருப்பேன். சரியா? ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்துருக்கும். இதை இன்டகிரேஷன் ஆஃப் 1/√(1 - x²) sin inverse of x. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டியா? நெக்ஸ்ட்டு இதை அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணிட்டு வந்துருங்க. x² இன்ட்டு sin inverse of x/2 ப்ளஸ் x/4 √(1 - x² ப்ளஸ் 1/4 sin inverse of x. அப்புறமா மைனஸ் 1/2 sin inverse of x. இதில் மெஜாரிட்டி ஆஃப் த டேர்மில் sin inverse of. இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே sin inverse of x இருக்குது. அந்த sin inverse of x காமனாக எடுத்துட்டீங்கன்னா x²/2ன்னு இருக்கும். இந்த டேர்ம் கடைசியாக எழுதிக்கலாம். இங்கே sin inverse of x போச்சுன்னா ப்ளஸ் 1/4ன்னு இருக்கும். sin inverse of x எடுத்துட்டீங்கன்னா மைனஸ் 1/2 ப்ளஸ் x/4 √(1 - x²). ஸோ இப்போ வந்து sin inverse of x எல்சிஎம் வந்து 4 எடுத்துக்கலாம். அப்போ 2x² ப்ளஸ் 1 மைனஸ் 2ன்னு வரும். சரியா? ப்ளஸ் x/4 1/√(1 - x²). அப்போ ஃபைனல் ஆன்சர் sin inverse of x 2x² மைனஸ் 1/4 ப்ளஸ் x/4 √(1 - x²). சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், x tan inverse of x dx. ஸோ x tan inverse of x dx. இதை ஹைலைட் படி u வந்து tan inverse of x தான். u வந்து tan inverse of x, dv வந்து x dx. சரியா? ஸோ vv வந்து dv வந்து x dx. ஸோ du/dx tan inverse of x பண்ணால் 1 டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது 1/1 + x². இதை பண்ணும்போது dvயை பண்ணும்போது b ரெண்டு சைடு இன்டகிரேஷன் போட்டு வைப்பேன். இன்டகிரேஷன் பண்ணும்போது இது x²/2ன்னு ஆகிடும். சரியா? x²/2 ஃபார்முலா எழுதிடுங்க. uv மைனஸ் b du. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணிட்டு வரணும் அப்படின்னா, uனது tan inverse of x, tan inverse of x, b வந்து x²/2 மைனஸ் x²/2 du. du வந்து என்ன இருக்கு? இது இருக்கா? அப்போ du மட்டும் வேணும்னா இந்த ஸ்டெப்பில் என்ன வந்திருக்கும்? அது இங்கே போட்டு வச்சுக்கோ. du மட்டும் வேணும்னா dx/1 + x²ன்னு இருக்கும். அதை இங்கே போட்டுக்கோ. dx/1 + x². ஸோ இதில் கான்ஸ்டன்ட் நெக்ஸ்ட் வெளியில் எடுத்துக்கலாம். இது வந்து tan inverse of x x² tan inverse of x/2 மைனஸ் கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துக்கோ 1/2. இப்போ x², கீழே போன சம் பண்ண பார்த்தியா? 1 + x² இருக்கா? ஒரே ஸ்டெப்பில் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? 1 + x² மைனஸ் 1/1 + x² dx. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது அப்படியே வந்துட்டு இருக்கும். x² இன்ட்டு tan inverse of x/2 மைனஸ் 1/2. இதை தனித்தனியாக பண்ணிக்கோ. 1 + x² 1 + x² dx. இந்த 1/2 காமன் தானே? மைனஸ் இன்டகிரேஷன் 1/1 + x² dxன்னு வந்திருக்கும். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x² இன்ட்டு tan inverse of x/2 மைனஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1ன்னு வரும். மைனஸ் 1/2. இந்த 1/2 உள்ள தள்ளிட்டான். ஸோ இன்டகிரேஷன் dx மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்ருக்கோம். ப்ளஸ் 1/2 இன்டகிரேஷன் 1/1 + x² dx. ஸோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பேர் ஆன்சரு. x² இன்ட்டு tan inverse of x/2 இன்டகிரேஷன் ஆஃப் dx வந்து x ஆகிடும். ஸோ 1 மைனஸ் 1/2x. டிஃப்ரென்சியேஷன் tan inverse of x டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 1/1 + x². அப்போ இதை டிஃப்ரென்சியேஷனாக இப்படி போவோம், இன்டகிரேஷனாக இப்படி வருமா? ஸோ அப்போ 1/1 + x² இன்டகிரேஷன் பண்ணால் tan inverse of x ப்ளஸ் 1/2 tan inverse of x ப்ளஸ் c. இதோட விட்டாலும் ஓகே, அப்படி இல்லை இது ரெண்டுத்துலேயும் tan inverse of x காமனாக எடுத்து பண்ணாலும் ஓகே. ஸோ tan inverse of x நான் காமனாக எடுத்துட்டேன்னா x²/2 ப்ளஸ் 1/2 இது வந்து மைனஸ் 1/2x ப்ளஸ் c. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நான் வரப்போகுது tan inverse of x பேஸ் 2 தானே? அப்போ ஸ்ட்ரெயிட்டாக 2x² ப்ளஸ் 1 மைனஸ் x/2 ப்ளஸ் c. நெக்ஸ்ட் கொஸ்டினா, இப்போ இந்த கொஸ்டினும் லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்க போகுது. x cos inverse of x dx
இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்தாலே அதை யூன்னு எடுப்பேன். யூ இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவி அப்படின்னும் போது எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டியூ பை டிஎக்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பண்ணால் என்ன வரும்? மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு இன்டெகிரேஷன் ரெண்டுத்துக்கும் பண்ணினா டிவி பண்ணால் வி இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2. சரியா? இதில் டியூ தான் தேவைப்படும். அப்போ டியூன்னும் போது மைனஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஃபார்முலா வந்து அது யூவி மைனஸ் வி டியூ. சரியா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிட்டு வந்துடலாம்? யூவியா யூ வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூ வி வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்டெகிரேஷன் வின்னும் போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 டியூ டியூன்னும் போது மைனஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை root of 1 minus x square. So minus dx. So என்ன பண்ணிக்கலாம்? next step cos inverse of x square first கூட போட்டுக்கோ. x square into cos inverse of x divided by 2 minus அப்படியே இருக்கட்டும். 1/2 மட்டும் வெளியில எடுத்துக்கோ. இந்த மைனஸ் இங்க வச்சுக்கோ. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். நான் +1 -1 ஆட் பண்ணிப்பேன். 1 minus x square 1 minus 1 dx divided by root of 1 minus x square. சரியா? இது நம்ம ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டின் பண்ண பாரு, அதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இதை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் அதெல்லாம் நீங்களே பண்ணிட்டு வந்துடலாம். -1/2. இப்போ இதை பிரித்து எழுத போகிறோம். என்ன வரும்? இந்த 1/2 காமனாக அப்படியே வச்சுக்கோ. 1 minus x square divided by root of 1 minus x square minus 1 by root of 1 minus x square ரெண்டுத்துக்குமே dx. சரியா? ஸோ அப்போ இதை அகை என்ன பண்ணுவேன்? அந்த எக்ஸ்னா நம்ம என்ன சொல்லலாம்? ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் சொல்லியிருப்பேன். இப்போ இங்கேயுமே இதை ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் பண்ணினா ஒரு டேர்ம் போயிட்டு அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 மைனஸ் 1/2 மேலே வந்து ஒரே ஒரு ரூட் டேர்ம் மட்டும் தான் வரப்போகுது. சரியா? ஸோ இந்த மைனஸ் இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 1/2 1 by root of integration root of 1 minus x square dx. சரியா? இந்த ஸ்டெப்பு கிளியரா பாருங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பு புரிஞ்சிச்சுல, இதை நான் 2 முறை எழுதியிருப்பேன். இந்த டேர்மை 2 முறை ரூட்டுன்னு எழுதியிருப்பேன். அதில் ஒரு டேர்ம் போயிட்டு ஒரு டேர்ம் மட்டும் வந்திருக்கும். இப்போ இதுக்குமே நான் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். இன்டெகிரேஷன் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னா எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் plus a square by 2 sin inverse of x by a. சரியா? ஸோ இந்த டேர்ம்ஸை அப்படியே எழுதிட்டு வரலாம். ஸோ அப்போனா வரப்போகுது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 அந்த டேர்ம் அப்படியே வரும். -1/2 கான்ஸ் வெளியில் இருக்கட்டும். இதை பண்ணும்போது என்ன வரும்? எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏவோட வேல்யூ 1 தான். 1/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏவோட வேல்யூ 1 தான். 1ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ இப்போ ப்ளஸ் 1/2 இதை என்ன பண்ணுவோம்? 1 √ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன இருக்கும்? இப்போ இந்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மைனஸ் வர மாதிரி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். எங்க இது யூஸ் பண்ணியிருக்கோம் பாரு. இன்டெகிரேஷன் ஆஃப் -1 by root of 1 minus x square dx வந்து நான் வருது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கா? ஏன்னா இங்கேயும் ஒரு காஸ் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸே வர வைக்கிறதுக்காக பண்ணலாம். இதை சைன் ப்ளஸ்ன்னு இருக்கும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு மைனஸ் போட்டு இங்கே பழையபடியே இங்கே ஒரு மைனஸ் வச்சுக்கலாம். 1 by root of 1 minus x square dxன்ட்டு. சரியா? இது மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப்பில் ரெண்டுத்துலையும் இங்கே ஒரு மைனஸ் போட்டீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இதே மாதிரி தான் வரப்போகுது. சரியா? ஸோ இதை இன்டெகிரேஷன் பண்ணும்போது மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். ஸோ இந்த ஸ்டெப்பை பார்த்துட்டு வந்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 இதை அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் பை 4 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ் 1/4 நல்லா ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. மைனஸ் 1/4 sin inverse of x. இது வந்து -1/2 அப்படியே இருக்கட்டும். இன்டெகிரேஷன் ஆஃப் -1 by root of 1 minus x square வந்து cos inverse of x.
சரியா? ஸோ இந்த மொத்த டேர்மை பண்ணும்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி வந்துடும். இப்போ எதனா பண்ணிக்கலாம்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வெளியில் ஏற்றலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வெளியில் ஏற்றிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இது வந்து -1/2 -1/2வா? மற்ற டேர்ம் அப்படியே எழுதிக்கோ. -x/4 √1 - x² -1/4 sin inverse of x. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ இப்போ இதுலேயுமே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே விட்டாலும் ஓகே, இங்கே எல்லாமே காசு இருக்கா, இது மட்டும் ஏன் சைனாக இருக்கணும்ட்டு அதையும் மாற்றிடலாம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை காஸ் 90 டிகிரியா? காஸ் 90 டிகிரினா π/2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இதை எப்படின்னு சொல்லலாம்னா π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு ஈஸியாக சொல்லிடு. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். சரியா? 90 மைனஸ் டீட்டா. சரியா? அப்போ இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போனா வர பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இது பேஸ் சேமாக இருக்கா? x² -1/2 போட்டுங்க. -x/4 √1 - x² -1/4 அப்படியே போட்டுப்போம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நான் சொல்லியிருப்போம் அப்படின்னா π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் x² -1/2 -x/4 √1 - x². இது உள்ள மல்டிபிள் பண்ணனா -π/8 π/8 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x/4 வந்துருக்கும். இப்போ இதுலேயுமே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு. அதை காமனாக எடுத்துட்டீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை x² -1/2 ப்ளஸ் தானே இருக்கு, +1/4 வந்திருக்கும். -x/4 √1 - x² -π/8 இன்டகிரேஷன் எல்லாத்துலேயுமே கான்ஸ்டன்டாக தான் வந்துன்னு இருக்கும். இது மொத்தத்தையும் சேர்த்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிடுவேன். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதோட எல்சிஎம் வந்து 4 எடுப்பேன். 4 எடுத்தீங்கன்னா இந்த 2 ரெண்டுத்துக்குமே மல்டிபிள் ஆகும். ஸோ 2x² -2 +1 -x/4 √1 - x² ப்ளஸ் c வந்திருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் 2x² -1/4 -x/4 √1 - x² ப்ளஸ் c. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இன்டகிரேஷன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் dx. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எதுவும் u வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரு, v வந்து dxன்னு எடுத்துக்கிட்டா போதும். 1 dxன்னு எடுத்தாலே ஓகே தான். dx. சரியா? ஸோ இதை டிஃப்ரென்சியேஷன் இதை இன்டகிரேஷன் பண்ணுவோம்ல, பண்ணும் போது ஃபர்ஸ்ட் இப்போ இதை வந்து டிஃப்ரென்சியேஷன் du/dx பண்ணா இது ஃபுல்லாகவே ஒரே டேர்ம் மாதிரி. x² பண்ணா 2xனா அதான் 2xனா இங்கே எக்ஸுக்கு பதில் இது இருக்கா, 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வரும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் √1 - x². நம்மளுக்கு du மட்டும் தான் வேணும். du மட்டும் வேணும்னும் போது 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் /1 - x² இன்டூ dx. இதை பண்ணும் போது இன்டகிரேஷன் ஆஃப் dv u dv இல்லை dv dxல ரெண்டோ போயிடுச்சுன்னா v = xன்னு வரும். ஃபார்முலா என்ன வரப்போகுது, uv minus v du. சரியா? u வந்து என்ன இருக்கு பாருங்க, uv minus v du-வா? u என்ன இருக்கு பாரு, sin inverse of x sin inverse of x whole square uv. v வந்து என்ன இருக்கு, வெறும் x மட்டும் தான் இருக்கு. uv minus v du. d பதில் இந்த என்டையர் டேர்ம் இருக்கு. 2 sin inverse of x divided by √1 - x² dx. சரியா? ஸோ இவ்வளோ பெரிய டேர்ம் இருக்கா. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 மட்டும் வெளியில் எடுத்துட்டு இதை அந்த ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லலாம் என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூஷன் மெத்தடு டீன்னு எடுத்து போடலாம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நான் டீன்னு எடுத்துக்க போகிறேன். சரியா? ஸோ இப்போ டி வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அப்போ இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் dt/dxனா வரும் பாருங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் வரும் 1/2
1 by root of 1 minus x square dt is equal to dx divided by root of 1 minus x square வரப்போகுது. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அப்போ x into sin inverse of x whole square. ஸோ இது இப்போ இந்த டேர்ம்ஸ் எப்படி அதெல்லாம் மாதிரி இந்த 2 மட்டும் வெளியில் எடுத்து போட்டுக்கோ. எக்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ எக்ஸ் மட்டும் இருக்கா, இதுலயே அப்படியே எக்ஸ் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம் பாருங்க. எக்ஸ் மட்டும் வேணும்னா சைன் அந்த சைட் போடும், சைன் டீன் வரும். சரியா? அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் 2 எடுத்து போட்டேன், எக்ஸுக்கு பதில் சைன் டி போட்டுப்பேன், எக்ஸுக்கு பதில் சைன் டி போட்டுப்பேன். இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டி போட்டுப்பேன். நெக்ஸ்ட் இந்த 2 ஏற்கனவே போட்டோம், எக்ஸுக்கு பதில் சைன் டி போட்டோம். sin inverse of root of 1 minus x square in the terms தோ நானா இருக்கு பாரு. ஸோ இதை பண்ணிட்டோம், sin inverse of x 2 போட்டோம், t வெளியில் எடுத்துட்டோம், 1 by root of 1 minus x square dx. ஸோ இது மேலே தானே இருக்கு, dx by இந்த டேர்ம் வந்து இந்த மொத்த டேர்ம் வந்து நம்ம dtன்னு சொல்லிக்கலாம், இன்டூ dt. சரியா? ஸோ இப்போ இது அகைன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூவி மெத்தட் பண்ணும். யூவி மெத்தட் அப்படின்னும் போது எதை ஐலேட் தானே, ஐலேட் ட்ரிக்னாமன். இப்போ இதுல u வந்து tன்னு எடுத்துப்பேன், dv sin t dtன்னு எடுத்துப்பேன். சரியா? ஸோ இந்த ஸ்டெப் அப்படியே இருக்கட்டும். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதையும் சேர்த்து எழுதிக்கலாம். uv என்ன வரும், uv மைனஸ் இன்டகிரேஷன் v duன்னு வருமா. அப்போ u வந்து இதை நான் மட்டும் பண்ணவே இல்லைல்ல, இதை du by dt பண்ணால் 1ன்னு வந்துடும். இன்டகிரேஷன் ஆஃப் v இது ரெண்டுத்தையும் இன்டகிரேஷன் பண்ணினா dv பண்ணும்போது vன்னு வரப்போகுது. ஸோ v இஸ் ஈக்குவல் டு சைனை பண்ணால் காசை பண்ணால் மைனஸ் சைனில், இன்டகிரேஷனில் சைனை பண்ணால் மைனஸ் காசுன்னு வரப்போகுது, மைனஸ் காஸ் டி அப்படின்னு வருமா. யூபின்னும் போது யூவோட வேல்யூ டி, யூவோட வேல்யூ டி, யூ வி வந்து மைனஸ் காஸ்டியா, டி இன்டூ மைனஸ் காஸ்டி வரும், மைனஸ் இன்டகிரேஷன் வி, வியோட வேல்யூ மைனஸ் காஸ்டி, டிடியை வந்து டியூல டியூ வந்து டியூ இஸ் ஈக்குவல் டு டிடி. அப்போ இங்கே டிடின்னு போட்டுக்கலாம். சரியா? அப்போ இது மைனஸ் டி காஸ்டி மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டு காஸ்டி டிடி, இன்டகிரேஷன் ஆஃப் காஸ்டி வந்து சைன் டீன்னு வந்துடும். அப்போ மைனஸ் டி காஸ்டி ப்ளஸ் சைன் டீன்னு வந்துடும். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் டீலாம் கிடையாதுல்ல, டி அப்படியே என்ன பண்ணிக்கணும், டி வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸா அதை அப்படியே போட்டு வந்துடும், மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ். இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து அப்படியே பண்ணிட்டு வந்தோம்னா இது கண்டினியூ ஆகும்னு சொன்ன பார்த்தியா, இதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிடு. x into sin inverse of x whole square minus 2 மட்டும் இருக்கும்ல, இந்த இன்டகிரேஷன் பண்ண பார்ட்டு தான் இது வந்துருக்கும். இந்த ஸ்டெப்பை கூட எடு, இது வந்து இன்டகிரேஷன் பண்ணாதான் மைனஸ் 2 இன்டூ மைனஸ் டி காஸ் டி ப்ளஸ் சைன் டின்னு வந்துருக்கும். சரியா? இதில் நம்ம என்ன பண்ணோம், டீயை ரிமூவ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். எக்ஸ் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2t காஸ் டின்னு ஆகும், மைனஸ் 2 sin t. சரியா? இப்போ இதில் இந்த ஸ்டெப் அப்படியே பண்ணிப்பேன், எக்ஸ் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இன்டூ இந்த ஒரு மைனஸ் 2 வெளியில் இருக்கு, அந்த மைனஸ் 2 உள்ள வரும்போது இது ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த காஸ் 2t அப்படியே வச்சுப்பேன், 2 போட்டு டீக்கு பதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுருவேன். காஸ்டியை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தெரியல, காஸ்டினா 1 by root of 1 minus sin square t. சரியா? ஸோ அதை இங்கே காஸ்டிக்கு பதில் அதை போட்டுப்பேன், 1 minus sin square t. இந்த டேர்ம் வந்து நான் வரும்னா இங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க, மைனஸ் 2 சைனு டீக்கு பதில் என்ன பண்ணுவேன், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டும் போச்சுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் போச்சுன்னா மைனஸ் 2x மட்டும் வந்திருக்கும். ஸோ இந்த டேர்ம் நான் ஆகுதுன்னு பாரு. ஸோ எக்ஸ் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் 2 sin inverse of x 1 minus
சைன் டீயை எக்ஸ்ன்னு சொல்லாமா? அப்போ இது சைன் ஸ்கொயர் டீயை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் சைனோ சைன் இன்வர்ஸும் போயிடுச்சுன்னா மைனஸ் 2x. இதுதான் ஃபைனல் ஆன்சர். x இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. ஸோ இந்த ஸ்டெப்பை ஒரு முறை தெளிவாக பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் இந்த ஸ்டெப்புக்கு மட்டும் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் இது அப்படியே வந்திருக்கும். இந்த -2 போட்டு இதை இன்டெகிரேஷன் பண்ணதில் மைனஸ் டி காஸ் டி பிளஸ் சைன் டின்னு வந்திருக்கும். இப்போ இந்த -2 உள்ள தள்ளிட்டா அப்படின்னா பிளஸ் 2t காஸ் டி இந்த -2 சைன் டின்னு வந்துச்சா? இப்போ எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டீக்கு பதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் டியை தான் என்ன பண்ண போறான்? இது ஃபார்முலா. காஸ் டியை தான் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டி. சரியா? இந்த காஸ் டிக்கு பதில் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டி மைனஸ் 2 சைன் டியா? சைனை அப்படியே எடுத்துப்பேன். டீக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டா இப்போ நான் போது இது அப்படியே வந்துட்டு இருக்கோம். 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டி தான் வந்து அதான் சைன் டீயை வந்து எக்ஸ்ன்னு சொல்லலாம். அதனால 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. சரியா?